கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். எசேக்கியேல் 7வது அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. தீங்கும் வருகிறது, முடிவும் வருகிறது. நாம் தீங்குகளை கண்டு கவலைப்படக்கூடாது. ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது, தீங்குகள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளிலிருந்து நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு அருமையான தேவ மனுஷன் ஜெபிக்கிற ஜெபம் வேதாகமத்திலே உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது இந்த உலகத்தில் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். பாடுகள் உண்டு, தீங்குகள் உண்டு, அதே நேரத்தில் முடிவும் உண்டு. நாம் தீங்குகளிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீமையான காரியங்களுக்கெல்லாம் முடிவுகளை கட்டக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவைகளை மாற்றி அமைப்பதற்குரிய பலனை தந்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை மேன்மையான காரியம் அது, எத்தனை மகிமையான காரியம் அது. ஆராதிக்கிற ஆண்டவர், ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவர், மேன்மையாய் நடத்துகிற ஆண்டவர், கிருபையாய் நடத்துகிற ஆண்டவர், தீங்குகளால் நாம் சேதப்படாதபடி நம்மை பாதுகாப்பதிலும் அவர் கவனமாயிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு வரக்கூடிய அளவில் அவர் நோக்கமாயிருந்து செயல்படக்கூடிய தேவனாயிருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரில் பலன் கொள்வோம், ஆண்டவரில் தைரியம் கொள்வோம். தீங்கை நினைத்து நாம் வேதனை கொள்ளாதபடி அவைகளிலும் நம்மை காத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை சரியாக பற்றி கொள்வோம். நல்ல ஆண்டவரே, தீங்குகளை கண்டு சோரம் போய்விடாதபடி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல முடிவுகளை நினைத்து துதித்து அவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்களை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.